எங்கட சொந்தங்கள் வந்து இப்படி சமைச்சு சாப்பிட்டு இப்படி ஒரு போராட்டம் மட்டும் எங்கட பூமியில எங்கட மண்ணில எங்கட தேசத்துல செய்யணுமா? இதுதான் நீதியா? இதுதான் ஒரு சட்டமா? இதுதான் ஒரு மனிதனுக்கு ஒரு வடக்குல வந்து கொடுக்குற ஒரு சரியான ஒரு உரிமையா? ஆமி தான் அவங்கெல்லாம் அந்த காணியை பிடிச்சி வச்சு விகாரிகள் கட்டி வச்சு கொண்டு இருக்கிறோம். அந்த விகாரியை அகட்டி விட்டா எங்களுக்கு காணியை எங்களுக்கு தந்திரிவினம் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அந்த நம்பிக்கைக்காகத்தான் நாங்கள் வந்து இப்போ போராடுறோம். இது வெல்ல வைக்க முடியாது. இது சிங்கள மக்களுக்கும் வந்து வெல்லக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. வெல்றதுன்றது வந்து அவர்கள் எங்களுக்கு இன்றைக்கு எங்களுக்கு தான் தமிழனுக்கு தான் செய்யறீங்க. ஆனா இது ஒரு முன்னாதான்மண்டா நாளைக்கு வந்து உங்களோட காணியில வந்து இதே விஷயம் நடக்கும். இது உள்ளுக்கு போகக்கூடாதுண்டா. இப்போ வருஷ கணக்காக இந்த காணியில பிடிச்சி வச்சிருக்காங்க. அப்போ நாங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து போராடி எங்களுக்கு ஒரு பதிலுமே வருது இல்லை. அதால நாங்க இப்ப என்ன முடிவு வரும்னு சொல்லி நாங்க இன்னும் இந்த கையட்டி விஷயத்துல முழுக்க இனவாதம் மட்டும்தான் ஓடுது. ஒரு தமிழர்களை தாங்கள் பௌத்தர்கள் என்றால் எதையுமே செய்யலாம். அங்க ஒரு சட்டம், ஒரு நீதி, வேற ஏதோ ஒரு தேவையுள்ள காட்டம் கூட தேவையில்லை. ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்றும் ஆர்ப்பாட்டக்காரர்களினாலோ வழிபாட்டு இடத்திலோ அல்லது பிரதான நுழைவாயிலோ அல்லது வீதியிலோ வழிபாட்டிற்கு வரும் மக்களுக்கோ விகாரையில் நடைபெறும் உற்சவத்திற்கோ உடைமைகளுக்கும் எந்தவித இடையூறும் மற்றும் சேதங்களை ஏற்படுத்தக்கூடாது. எங்களை பொறுத்தவரையில வந்து இந்த விகாரைக்குரிய முழு காணியம் வந்து மக்களிடம் விடப்படணும். அந்த விகாரை வந்து அகற்றப்படணும். அது ஒரு விகாரி அல்ல, ஒரு சட்டவிரோத கட்டணம். பாருங்க, இதுல எல்லாம் சின்ன பிள்ளைகளோட பெண்கள், எங்கட அம்மா மாற, எங்கட அக்கா மாற, எங்கட தங்கச்சி மாறலாம் இப்படி இந்த வீதியில வந்து இப்படி போராட வேண்டிய சூழ்நிலையில நீங்க வச்சீங்க. அப்படியா இருந்துச்சுன்னா இதுதான் இந்த நாட்டினுடைய, இந்த தேசத்தினுடைய நீதியா? அப்ப என்னதான் இதுக்கு தீர்வு? இப்ப மக்கள் எல்லாம் பாருங்க, அவங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கு, 1000 அவங்களுக்கு அலுவல் இருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளுக்கு போறதுக்கு சாப்பாடு கொடுக்கணும், சமைக்கணும், எவ்வளவு சம்பாதிக்கணும். எத்தனை வருஷமா நீங்க போராடுறீங்க? நாங்கள் சின்னன்லயே விட்டுட்டு போனபடியா எங்களுக்கு காணியல் எங்க இருக்குன்றதே அடையாளம் தெரியாது. எங்களோட அம்மாக்களுக்கு தான் தெரியும் எங்க காணியல் எங்க கிடக்குன்றது தெரியும். பாருங்க, என்னுடைய வயசுக்கு நான் இந்த இடத்துல வந்து நான் நிக்க வேண்டிய அவசியம் இருக்க கூடாது. அந்த சந்தர்ப்பத்தை வந்து கொடுத்திருக்க கூடாது. எங்கட அம்மா மாற, எங்கட அக்கா மாற இப்ப யுத்தமா நடக்குது இல்லையே, ஆயுதமா தூக்கி நிக்கிறாங்க இல்லையே. அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்துறது மிக 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 ஆபத்தான அபாயகரமான ஒரு விஷயம் உண்டு. உண்மையான நீதி அப்படின்றது மனசார மக்கள் வந்து சந்தோஷப்படணும். இன்றைக்கு அரசியல் கைதிகள் அப்படின்றவங்க பாருங்க, எத்தனை பேர் இன்றைக்கு விடுவிக்கப்பட இல்லை. காணாமலாக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைச்சிருக்கா? ஈஸ்டர் குண்டுதாக்குது. சொந்தங்களுக்கு வணக்கம். ஒன்றின் யோசிக்காதீங்க, எல்லாம் விழலாம். இப்ப நாங்க எங்க இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா தையிட்டி விகாரை. இந்த தையிட்டி விகாரை இருக்கிற இந்த போராட்டம் நடக்கிற இந்த இடத்துல தான் இருக்கிறோம். இப்ப இவங்களோடையும் நம்ம கதைப்போம். இப்ப தற்போது இருக்கிற அரசாங்கம் பாத்தீங்கன்னா இந்த வீதிகளை துறக்கிறோம், அப்படி 1000 விஷயங்கள் செய்யறாங்க. உண்மையாகவே வந்து அரசாங்கத்துக்கோ சிங்கள மக்களுக்கோ நாங்க யாருமே எதிரானவங்க இல்லை. ஆனா ஒரு விஷயம் ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும். இப்ப எங்கட மக்கள் என்னத்தை எதிர்பார்க்கிறாங்க அப்படின்றத வந்து புரிஞ்சு கொள்ளும். எங்கட சொந்த மக்கள், எங்கட சொந்தங்கள், எங்கட சொந்த காணியை வந்து இப்ப இந்த தையிட்டி விகாரை அப்படின்ற எல்லாம் வந்து இதெல்லாம் கட்டி, அப்ப இதனுடைய நீதி எங்க? நாட்டுல பாத்தீங்கன்னா வந்து நீதி வந்து நிலைநாட்டப்பட்டிருக்கு. யாருக்குமே பாகுபாடு இல்லை. அரசியல்வாதிக்கோ பணக்காரனுக்கோ ஏழைகளுக்கோ எல்லாருக்குமே சமமா இருக்கும். இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அரசாங்கம் சொல்றீங்க. ஆனா இது உண்மையாகவே சாத்தியப்படுதா, நடக்குதா, நடைமுறையில இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா
கண்கூடா பார்க்கலாம் பாருங்க. இவ்வளவு மக்களும் இந்த இடத்துலயே ஒரு நாள் 2 நாள் இல்லையா, நாங்களாவது இன்றைக்கு தான் வந்திருக்கிறோம் நேரடியா. ஆனா இந்த சொந்தங்கள் எல்லாம் எந்த நாளும் இந்த மாதிரியான சூழ்நிலையை அனுபவிச்சு கொண்டிருக்காங்க. அப்ப நீதி எங்க, சட்டம் எங்க, இந்த நீதி கதைக்கிற அரசியல்வாதி எங்க, அரசாங்கம் என்ன? இதுதான் உண்மையான நீதியா? நம்ம இந்த இடத்தையும் உங்களுக்கு காட்டி போட்டு இந்த மக்களோடையும் கொஞ்சம் கதைப்போம். உண்மையாகவே இதனாலதான் பிரச்சனைகள் உருவாகுது. பாருங்க, இப்ப எந்த ஒரு யுத்த காலமும் இல்லை, யாருமே ஆயுதம் தூக்கையும் இல்லை, அரசியல் ரீதியா தீர்வு கேட்கிறோம். அதே மாதிரி எங்கட காணிகளை தாங்க அப்படின்னு கேட்கிறோம். இதெல்லாம் கதைச்சு எவ்வளவு கவலையா, எவ்வளவு துன்பமா இருக்குன்னு பாருங்க. இதுல எல்லாம் சின்ன பிள்ளைகளோட பெண்கள், எங்கட அம்மா மாற, எங்கட அக்கா மாற, எங்கட தங்கச்சி மாறலாம் இப்படி இந்த வீதியில இப்படி போராட வேண்டிய சூழ்நிலையில நீங்க வச்சீங்க அப்படியா இருந்துச்சுன்னா, இதுதான் இந்த நாட்டினுடைய, இந்த தேசத்தினுடைய நீதியா? உண்மையாகவே ஒரு மனிதனா நம்ம யோசிச்சோம் அப்படியா இருந்துச்சுன்னா, சில விஷயங்களை யோசிக்கணும். தேர்தல் காலங்கள்ல மட்டும் நாங்க தேர்தலுக்காக இந்த வாக்குறுதிகளை கொடுக்கறது, இல்லாட்டி வீதியை துறக்கிறோம் அப்படின்னு எக்கச்சக்கமான ரூல்ஸை போடுறது, இது இல்ல உண்மையான நீதி. உண்மையான நீதி அப்படின்றது மனசார மக்கள் சந்தோஷப்படணும். இன்றைக்கு அரசியல் கைதிகள் அப்படின்றவங்க பாருங்க, எத்தனை பேர் இன்றைக்கு விடுவிக்கப்பட இல்லை, காணாமல் ஆக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைச்சிருக்கா? ஈஸ்டர் குண்டு தாக்குதல், இதுல பாத்தீங்கன்னா பிள்ளையானவங்க எல்லாம் தொடர்பு பட்டிருக்காங்க. இப்படி எல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்றீங்க. ஆனா இதெல்லாம் சாத்தியம். இப்ப சிங்கள மொழி பேசக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்க? ரணில் அவங்களை கைது செய்ய முடியுமா? கோட்டாபய ராஜபக்ச அவங்களை கைது செய்ய முடியுமா? மஹிந்த ராஜபக்ச அவங்களை கைது செய்ய முடியுமா? பசில் ராஜபக்ச அவங்களை கைது செய்ய முடியுமா? இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் சாத்தியமா? இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் கதைச்சு கொண்டு போகலாம். அரசியல் கதைக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு நாங்க வரையில்லை. வந்ததுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, எளிமையா மிகவும் தாழ்மையா கேட்டுக்கொள்றது, எங்கட சொந்தங்கள்ற, எங்கட மக்கள்ற காணிய அவங்கட கையிலேயே கொடுங்க. அப்படி கொடுக்காத வரைக்கும் இந்த மண்ணுல, இந்த தேசத்துல நீதி நிலைநாட்டப்படல. அதுதான் அர்த்தம். வாங்க அப்படியே நம்ம சுத்தி பார்த்து போட்டு அவங்கள்ட்டையும் கதைப்போம். அரசே தையிட்டி சட்டவிரோத திச விகாரியை அகற்று. அம்மா வணக்கம். வணக்கம். அக்காட பெயர் என்ன? தர்சினி. இப்ப நீங்க ஏன் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க? மக்கள் காணிகளை பிடிச்சி வச்சிருக்காங்க. அதுக்காக நாங்க போராட்டம் செய்யறோம். இந்த விஆரை அகற்றினா இப்போ வருஷ கணக்காக இந்த காணிகளை பிடிச்சி வச்சிருக்காங்க. அப்போ நாங்கள் ஒவ்வொரு முறையும் போராடி எங்களுக்கு ஒரு பதிலுமே வருது இல்லை. அதால நாங்கள் இப்போ என்ன முடிவு வரும்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னும் எல்லா குழந்தைகளோட எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களோட வேலையில விட்டுட்டு எல்லாம் அதுக்கு என்ன முடிவுன்னு சொல்லி தான் இப்போ நாங்கள் எதிர்பார்த்து வந்தோம். அக்கா வணக்கம். வணக்கம். அக்காட பெயர்? அக்கான பேர் ராதா. அக்காட காணி ஏதாவது இதுல பிடிக்கப்பட்டிருக்கா? அக்காண்ட இல்ல அம்மாண்ட காணி தான் இருக்கு. எத்தனை ஏக்கர்? ஒரு பேரை. எத்தனை வருஷமா நீங்க போராடுறீங்க? நாங்கள் சின்னன்லயே விட்டுட்டு போனபடியா எங்களுக்கு காணியல் எங்க இருக்குன்றதே அடையாளம் தெரியாது. எங்களோட அம்மாக்களுக்கு தான் தெரியும் எங்கெங்க காணியல் எங்கெங்க கிடக்குன்றது தெரியும். நாங்கள் இப்பதான் இடம் விட்டா அப்படிதான் இப்பதான் பாரோம் நாங்கள் பாக்குறதுக்கு. அதில் எங்களுக்கு காணி எங்கெங்க கிடக்கு எப்படி இருக்குன்றது தெரியாது. எங்களுக்கு ஆமி தான் அவங்கெல்லாம் அந்த காணியை பிடிச்சி வச்சு விகாரைகள் கட்டி வச்சு கொண்டு இருக்கணும். அந்த விகாரியை அகட்டி விட்டா எங்களுக்கு காணியை எங்களுக்கு தந்திரிவினம் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அந்த நம்பிக்கைக்காகத்தான் நாங்கள் இப்போ போராடுறோம். எங்கட சொந்தங்கள் இப்படி சமைச்சு சாப்பிட்டு இப்படி ஒரு போராட்டம் மட்டும் எங்கட பூமியில, எங்கட மண்ணில, எங்கட தேசத்துல செய்யணுமா? இதுதான் நீதியா? இதுதான் ஒரு சட்டமா? இதுதான் ஒரு மனிதனுக்கு ஒரு வடக்குல கொடுக்கிற ஒரு சரியான ஒரு உரிமையா? அப்ப எப்படி ஒரு சுதந்திரமான ஒரு சந்தோஷமான சூழ்நிலையோட நாங்க இந்த பூமியில, இந்த மண்ணுல வாழ முடியும்? எந்த நாளும் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கு, வருஷக்கணக்கா நடக்குது. இதுக்கு தீர்வு என்னதான் சொல்றாங்க? மக்களுடைய விருப்பத்தின் பிரகாரம் மக்களுக்கு பாதிப்பு வராத வகையில முடிவெடுக்கிறதான் சொல்றாங்க. ஆனா பாதிக்கப்பட்ட காணியாளர்கள் இங்க இருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையில நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே சொல்றோம், தையட்டி விவகாரம் வெறுமனே சட்டவிரோத செயல்பாடு. அதுல வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. தொல்பொருள் சார்ந்த எந்த ஒரு முக்கியத்துவம் இந்த காணி நிலப்பரப்புக்குள்ள கிடையாது. வேறு எந்த ஒரு சரித்திர ரீதியாக ஏதோ ஒன்றை காட்டுறதுக்கு இங்கே ஒரு ஆவணமும் கிடையாது. ஏதோ இந்த இடத்துல ஏதோ ஒரு அரச மரம் இருந்ததாகவோ நட்டினதாகவோ ஏதோ ஒரு கதையை சொல்றாங்களே தவிர இந்த காணிக்குள்ள அப்படிப்பட்ட எதுவும் இருந்ததாக ஒரு ஆதாரம் கிடையாது. மாறாக இதே தையட்டி விகாரை என்ற பெயர்ல இன்னொரு காணியில இந்த
சட்டவிரோதமாக இந்த விஹாரை கட்டப்படுறதுக்கு இதுக்கு முதல் இருந்த ஆளுநர் ரெஜினால் குரே வேறொரு காணியில தான் அந்த என்ன ஒரு விஹாரைக்குரிய காணி என்று சொல்லப்படுற ஒரு காணியில தான் முதல் கட்டமாக போய் அத்திவார கல்ல வச்சவர். இந்த அதை விட்டு போட்டு வந்து இந்த தனியார்ட்ட காணியில வந்து கட்ட தொடங்கின உடனே வந்து உரிமையாளர்கள் வந்து எங்களிடம் அறிவித்த இடத்துல வந்து நாங்கள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து இது சம்பந்தமாக வந்து எதிர்ப்பு தெரிவித்து அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து பிரதேச செயலாளர் இருந்தார், உள்ளூராட்சி சபையினுடைய தவிசாளரும் செயலாளரும் இருந்தார். அதெல்லாம் சட்டவிரோதம், இது முழுக்க தனியார் காணிகள் என்று அந்த இடத்துல வந்து நிரூபிக்கப்பட்டு ஏகமனதாக வந்து இந்த செயல்பாடுகள் அனைத்தும் வந்து நிப்பாட்டப்பட வேணும் என்று ஏகமனதாக எடுக்கப்பட்டும் அந்த கூட்டத்தில் வந்து இராணுவத்துடைய பொறுப்பதிகாரியில் இருந்து போலீஸ் முழு பேரும் வந்து முப்படைகளுடைய பொறுப்பதிகாரிகளும் வந்து அங்கே இருக்கத்தக்கதாக அந்த முடிவு எடுக்கப்படும். அப்படி இருக்க வந்து ஒரு உயர் பாதுகாப்பு விளையம் என்ற பேரில் கட்டியிருக்கு. எங்களை பொறுத்தவரையில் வந்து இந்த விஹாரைக்குரிய முழு காணியம் வந்து மக்களிடம் விடப்படணும், அந்த விஹாரை வந்து அகற்றப்படணும். அது ஒரு விஹாரி அல்ல, அது ஒரு சட்டவிரோத கட்டிடம். ஆகவே இதுக்கு நாங்கள் இடமளித்தால் எவருடைய காணியிலையும் வந்து நாளைக்கு பலாத்காரமாக சட்டவிரோதமாக ஒரு விஷயத்தை செய்து பேர்ந்து அதை கட்டினது தானே, இனி அதை அகட்டையிலான்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து விட்டு கொடுக்க போகிறோம். ஆகவே எங்களை பொறுத்தவரை வந்து மாற்றுக்கிறது கிடையாது, இது அகற்றி ஆகணும். அதை அகற்றுறதுக்கு வந்து எந்த அளவுக்கு நாங்கள் இந்த ஐயட்டி விஷயத்தை வந்து ஒரு மக்களுடைய போராட்டமாக வந்து மாற்றி அமைக்கலாம், அதை நோக்கின ஒரு கருத்துவாக்கத்தை செய்து மக்களை அணிதிரட்டி இந்த காரியத்தை வந்து மிகவும் ஒரு சாதனையாக வந்து நாங்கள் எடுத்து காட்டலாம். அதை மட்டும்தான் எங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். என்ன அடிப்படையில் நாங்கள் எப்போ ஒரு தீர்வு வருமென்று கேட்குற இடத்துக்கு எங்களுக்கு உண்மையிலே அதுக்கு பதில் சொல்ல முடியாது. எங்களோட கையில் வகையான ஒரு முடிவு இல்லை. ஆனால் நாங்கள் ஒன்றை சொல்லலாம், வந்து பௌத்த மதம் என்ற பேரில் வந்து இங்கே பௌத்த மதத்துக்கு ஒரு முக்கியத்துவம் அந்த நாள்களிலே இந்த சட்டவிரோதமாக கட்டியிருக்கிற இந்த கட்டடத்தில் வந்து ஒரு விஹார என்ற பேரில் வந்து யாரும் இங்கே வந்து வழிபாடு செய்யலாம்னு நிம்மதியாக செய்யலாம்னு நினைச்சால் அதுக்கு நாங்கள் இடமளிக்க போகிறது இல்லை. உங்கள்கிட்டையும் கேட்குறேன், அரசாங்கத்திட்டையும் கேட்குறேன், என்ன பிரச்சனை அப்படின்னா இப்ப இந்த பலாலி இந்த வீதிகள் எல்லாம் துறக்குறீங்க, மக்களுக்கு வந்து சுதந்திரமா இருக்கு, சட்டம் எல்லாம் நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கு, பிள்ளையான கைது செய்றீங்க, பசில் ராஜபக்ச அவங்களை கைது செய்வீங்களான்னு கேட்டீங்கன்னா அது பெரிய கேள்விக்குறி, ரணில கைது செய்வீங்களான்னு கேட்டீங்கன்னா அது பெரிய கேள்விக்குறி. இது நான் சொல்ல இல்லை, இது வந்து தென்னிலங்கையில அரசியல்வாதிகள் அவங்களே சொல்றாங்க. அப்ப எங்கட சொந்தங்கள், எங்கட அம்மா மார, எங்கட அக்கா மார, எங்கட தங்கச்சி மாரெல்லாம் செத்து போனதுக்கு பிற்பாடுதான் இந்த அரசாங்கம் நீதியை வழங்க போதா, நீதியை பெற்றுக் கொடுக்க போறீங்களான்னு. எனக்கு பின்னுக்கு வரப்போற எங்கட சந்ததியும் இதே மாதிரிக்கு போராட்டத்தை, இதே மாதிரிக்கு சட்டவிரோத செயல்களை பார்த்தே தான் நாங்க சாக போறோம். அப்ப இதுக்கு தீர்வு தான் என்ன? இப்படியே நாங்க எந்த நாளும் இருந்து போராடி நாங்களும் பாக்குறோம், எந்த நாளும் எங்களுக்கும் ஒரு உணர்வு ஒன்று இருக்குது. அப்ப எந்த ஒரு தீர்வுமே இவங்க வந்து அரசாங்கம் தந்த மாதிரிக்கும் இல்ல, கிடைச்ச மாதிரிக்கும் இல்ல. அப்ப இதுல யார் முட்டா? அப்ப என்னதான் இதுக்கு தீர்வு? இப்ப மக்கள் எல்லாம் பாருங்க, அவங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கு, 1000 அவங்களுக்கு அலுவல் இருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளுக்கு போறதுக்கு சாப்பாடு கொடுக்கணும், சமைக்கணும், எவ்வளவு சம்பாதிக்கணும், மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதிநிதி, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அப்ப அதே மாதிரி அரசாங்கம் வந்து ஏதோ ஒரு நாட்டுல கண்டுபிடிக்க முடியாத ஒரு நாட்டுல இருந்தா பரவாயில்லை, இந்த திரும்பியும் 17ஆம் தேதி இங்க தான் வராங்க போல இருக்கு. அப்ப இதெல்லாம் இருந்து எங்களால ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியலண்டா நாங்கெல்லாம் உயிரோட இருந்தா என்ன பிரயோசனம்? அப்ப இதுக்கு என்னதான் பதில்? இல்லை, அந்த கேள்வி நியாயமான கேள்வி. ஆனால் அதுக்கு என்ன பதில்? இவட பக்கத்துல இருந்து பார்க்க வந்து நாங்கள் போராடாட்டி வந்து ஒன்றுமே நடக்காது. ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து இது சட்டபூர்வமாக வந்து கட்டப்பட்ட ஒரு விஹாரையாக தான் காட்டப்பட்டது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு குரலே இருந்திருக்காங்க. எங்களை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் எங்கட பக்கத்தில் செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேணும். எந்த அளவுக்கு வந்து அது ஒரு பிரச்சனையாக வந்து நாங்கள் கொண்டு வரோம், அந்த அளவுக்கு வந்து அரசுக்கு வந்து அதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டிய ஒரு இடத்துக்கு நம்ம நிற்பது. ஜனாதிபதி வந்திருந்த பொழுது வந்து நான் அந்த பிரச்சனை கிளப்பின இடத்துல அதில் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினரும் ஆளுநரும் வந்து அது உண்மையிலே இந்த
உண்மைக்கு முரணான ஒரு நிலப்பாட்டை வந்து எங்களை மறுதளித்து எடுத்த இடத்துல வந்து சனம் மட்டத்தில் வந்து அது ஒரு பயங்கர கோபத்தை ஏற்படுத்தி அதுக்கு அடுத்த போயாண்டு வந்து நாங்கள் நடத்தின போராட்டத்தில் வந்து ஒரு கணிசமான சனம் இங்கே வந்து கலந்து கொண்டது. எத்தனையோ அரசு சார்பற்ற அமைப்புகள் ஆதரவு தெரிவித்து இப்பொழுது வந்து சர்வதேச மட்டத்தில் வந்து இந்த விஹாரைகள் உண்மையிலே திட்டமிட்டு வந்து ஒன்றில் சைவ பாரம்பரியம் கொண்ட கோயில்கள் பேர் மாற்றப்பட்டு விஹாரைகளாக வந்து மாற்றி அமைச்சு நடக்கிற வேலை திட்டங்களையும் அதோடு வேறு மதத்தவர்கள் இஸ்லாமிய ஜனாசா பிரதேசங்கள் ஜனாசாவை இது பண்ணுற பிரதேசங்களில் பறித்து அதையும் தங்களுடைய தொல்பொருளுக்குரிய ஒரு பிரதேசமாக மாற்றி அமைச்சு அந்த காணிகளை அந்த அந்த வேறு வேறு இனங்களுக்குரிய அடையாளங்களை இல்லாமல் செய்து பௌத்தமயமாக்குற வேலை திட்டங்கள், இப்படிப்பட்ட கணிசமான வேலை திட்டங்கள் உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு வந்து அக்கறை சர்வதேச மட்டத்திலே வந்து ஏற்பட்டிருக்கிறதாக வந்து எங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கு காலையில் வந்து முதல் தடவையாக வந்து தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ கத்தோலிக்க நொன்னார்சி ஃபாதர்மேர் இங்கு சிவில் சமூக உறுப்பினர்களோடு வந்திருக்கிறார். ஆகவே இப்போ அண்மை காலமாக இப்போ ஒரு 2 மாதமாகத்தான் உண்மையிலே ஒரு கணிசமான ஒரு சூடு குறிப்பாக வந்து இந்த விவகாரம் வந்து ஒரு என்ன சொல்கிறோம் ஒரு உதிரி விஷயமாக இவ்வளோ காலம் இருந்த ஒரு காரியம் வந்து இன்றைக்கு அரையண்ட நடுவுக்கு ஒரு மைய இடத்துக்கு வந்துருக்கு. ஆகவே இது தொடரும். இதை தொடர எங்களை பொறுத்தவரையில் வந்து இது கட்டாயம் வெல்லும். ஏனென்றால் இந்த தையட்டி விஷயத்தில் முழுக்க இனவாதம் மட்டும்தான் ஓடுது. ஒரு தமிழர்கள் தாங்கள் பௌத்தர்கள் என்றால் எதையுமே செய்யலாம். அங்கே ஒரு சட்டம், ஒரு நீதி, ஒரு வேற ஏதோ ஒரு தேவை உண்ட காட்டம் கூட தேவையில்லை. அதே காணி என்றாலும் எனக்கு அது வேணுமெண்டா வந்து நான் அதை பறிப்பேன், நான் அதை செய்வேன். கேள்வி கேட்க இல்லாத ஒரு நிலைமை தான் இந்த தையட்டி விவகாரம். இது வெல்ல வைக்க முடியாது. இது சிங்கள மக்களுக்கும் வந்து வெல்லக்கூடிய ஒரு விஷயம். வெல்றதுன்றது வந்து அவர்கள் இன்றைக்கு எங்களுக்கு தான் தமிழனுக்குத்தான் செய்கிறீங்க. ஆனால் இது ஒரு முன்னாதான்மண்டா நாளைக்கு வந்து உங்களோட காணியில் வந்து இதே விஷயம் நடக்கும். இப்போ தென்னிலங்கையில் வந்து நான் நினைக்கிறேன் குருநாகலில் நான் நினைக்கிறேன் இந்த மஹிந்த ராஜபக்சன்ற காலத்தில் மஹிந்த ராஜபக்சக்கு வேண்டிய ஒருவர் குருநாகலில் வந்து ஒரு தனியார் காணியை வந்து அப்படியே பிடிச்சி அது ஏதோ என்ன தியானம் செய்கிற ஒரு ஸ்தானமாக வந்து ஒரு விஹாரைக்கு அந்நிய பிரதேசமாக வந்து அடையாளப்படுத்தி வந்து அதை பறிக்கிறதுக்கு வழிக்கிட்டேன். அதுதான் இங்கே நடந்தது விளங்க சொல்கிறார். ஆகவே அங்கே இப்போ அவர்களுக்கு விளங்குது வந்து அதுக்கு விடையிலாம் ஏன்னா தங்கட சொந்த காணின்ற வரை வந்து வயிற்றில் அடிக்கிற விஷயம் தானே. ஆகவே எங்களை பொறுத்தவரை இதை நாங்கள் விடக்கூடாது. இது நாங்கள் தொடர்ந்தும் உறுதியாக நின்றால் சர்வதேச மட்டத்திலும் வந்து ஒரு கணிசமான ஒரு பேச்சு பொருளாக நாங்கள் மாற்றமாக இருந்தால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் தான் நாங்கள். ஆனால் உங்களை போன்ற இந்த உணர்வு மிக்க சமூகத்தில் வந்து ஒரு சரியான காரியம் நடக்கணும், இதை தொடர்ந்து இப்படி அனுமதிக்கக்கூடாண்டு விரும்புகிறவர்கள் உங்களுக்கும் கணிசமான பங்கு இருக்கு. ஏனென்றால் நீங்களும் வந்து அந்த கருத்துவாங்கங்களை வந்து சரியான விஷயங்களுக்கு வந்து மக்களுடைய மனசாட்சியை தொடரக்கூடிய வகையில் வந்து இந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துறீங்க. என்ன பொறுத்தவரை வந்து அந்த மக்களும் வந்து உணர்வு மிக்க மக்கள். இது உள்ளுக்கு போகக்கூடாதுண்டா. இந்த இதுல பாருங்க, நீதிவான் நீதிமன்றம் மல்லாகம் வழக்கு இலக்கம் AR 1394/2025 தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் காங்கேசர் பொன்னம்பலம் அந்த கட்சியினுடைய பெயரையே பாத்தீங்கன்னா தவறாதான் போட்டிருக்கிறாங்க. இப்படி அதுல முக்கியமான சில பெயர்களை எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல போட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் பலாலி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட J250 தையிட்டு கிராமி சேவையாளர் பிரிவில் உள்ள திஸ்ஸ மகாராம பௌத்த விகாரையில் மேற்படி பெயர் குறிப்பிடப்பட்ட நபர்களினாலோ ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்றும் ஆர்ப்பாட்டக்காரர்களினாலோ வழிபாட்டு இடத்திலோ அல்லது பிரதான நுழைவாயிலோ அல்லது வீதியிலோ வழிபாட்டிற்கு வரும் மக்களுக்கோ விகாரையில் நடைபெறும் உற்சவத்திற்கோ
உடைமைகளுக்கும் எந்தவித இடையூறும் மற்றும் சேதங்களை ஏற்படுத்தக்கூடாது. அதாவது அந்த விஷயங்களுக்கு போறவங்களுக்கு வரவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் எதுவுமே வந்து செய்யக்கூடாது. அப்படி ஏதாவது ஒன்று செஞ்சீங்க அப்படியா இருந்துச்சுன்னா வந்து கட்டாயம் ஒரு விஷயத்தை ஒன்று புரிஞ்சுக்கொள்ளணும். நேரடியாக அரசாங்கத்திட்ட நாங்க சொல்ற ஒரு விஷயம் உண்டு, உண்மையாகவும் நேர்மையாகவும் இந்த நாட்டை கட்டி எழுப்பணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்க அப்படியா இருந்துச்சுன்னா ஒரு நீதியை வழங்குங்க. இப்ப நான் கதைக்கிற விஷயத்த வந்து எங்கட மக்களோ எங்கட அரசியல்வாதிகளோ இல்லாட்டி யாராவது ஒருத்தவங்க வந்து பார்த்து எதையும் நீங்க செய்ய தேவையில்லை. இங்க வாங்க, நேரடியா மக்களோட கதைங்க, மக்கள்கிட்ட ஆவணம் இருக்கா அப்படின்றத பாருங்க, இந்த போராட்டத்துல இருக்கிறவங்கள பாருங்க, உண்மையா இருக்கு நீதியா இருக்குது அப்படியா இருந்துச்சுன்னா அதுக்காக நீங்க குரல் கொடுங்க. இப்ப இப்ப நான் கதைக்கும் போது நீங்க என்னைய வந்து எப்படியும் நினைச்சு கொள்ளலாம், அப்படி செய்ய இல்லை அப்படியா இருந்துச்சுன்னா நாங்க இதை கடந்து போயிருவோம். ஆனா நமக்கு பிற்பாடு வரப்போற பாருங்க, என்னுடைய வயசுக்கு நான் இந்த இடத்துல வந்து நான் நிக்க வேண்டிய அவசியம் இருக்க கூடாது, அந்த சந்தர்ப்பத்தை வந்து கொடுத்திருக்க கூடாது. எங்கட அம்மா மாற எங்கட அக்கா மாற இப்ப யுத்தமா நடக்குது இல்லையே, ஆயுதமா தூக்கி நிக்கிறாங்க இல்லையே. அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்துறது மிக 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 ஆபத்தான அபாயகரமான ஒரு விஷயம் உண்டு. இது வந்து உரிமைகளோட உணர்வுகளோட விளையாடுற ஒரு விஷயம் உண்டு. தயவு செய்து எல்லா மக்களுமே மனுஷர் சந்தோஷமா வாழணும் அப்படியா இருந்துச்சுன்னா ஒரு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்துங்க ஐயா. இல்லை அப்படியா இருந்துச்சுன்னா இது ஒரு பிரயோசனம் இல்லாத விஷயம். என்ன பாத்தீங்கன்னா இந்த தையிட்டி விகாரையில வந்து யாராவது ஒரு முக்கியமான ஒரு அதிகாரி ஒருத்தவங்களை நம்ம சந்திச்சு கதைக்கலாமா அப்படின்னு போனாங்க. ஆனா அனுமதிக்க இல்லை, அவங்க வந்து முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காட்டமா தான் சொன்னாங்க, ஒரு அன்பான முறையில் அப்படியெல்லாம் சொல்ல இல்லை, கொஞ்சம் காட்டமா தான் சொன்னாங்க. உண்மையாகவே இது ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல விஷயம் ஒன்று இல்லைன்னு. இந்த மாதிரியான சூழ்நிலை மாறணும் அப்படியா இருந்துச்சுன்னா மக்கள் எல்லாருமே ஒன்று திரள இல்லை அப்படியா இருந்துச்சுன்னா ஒரு பிரயோசனம் இல்லைன்னு. அதனாலவே இப்போ நீங்கள் போராட்ட காலத்தில் நிற்கிறீங்களா, உங்களோட காணி எதுவும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கா? உங்களுக்கு எத்தனை ஏக்கர்? நீங்கள் பரப் பண்ணுற அப்பாவுக்கு 10 உங்களுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கேன்? பதில் கடந்த இந்த அரசாங்கம் வந்து கடந்த கால அரசாங்கத்தில் என்ன முயற்சி செய்யறது? கடந்த கால அரசாங்கம் வந்து கட்டியாச்சான இலக்கியெல்லாம் வேறு மேடெல்லாம் போராட்டம் பண்ணேன். இந்த அரசாங்கம் வந்து மக்களுக்கு தகவல் சொல்லி நான் வந்தது. இப்போ நாங்களே பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது நேரத்தில் மீட்டிங் ஏதாவது சந்திப்பு தான் நடந்தோன்றது இன்னும் திருப்திகரமான ஒரு முடிவுன்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் போகும்போதே வந்து பயங்கர காட்டம் அணிக்கிறாங்க அப்படின்னா ஒரு மனசரோட கதைக்கிற மாதிரிக்கு இல்லை. அப்போ எப்படி இதை நீங்கள் சமாளித்து நிற்கிறீங்க? இல்லை இதில் இந்த போராட்டம் வலுப்பெற்று இந்த மக்கள் வந்து 2 வருஷம் அடுத்த மாதம் வருஷத்துக்கு 2 வருஷம் ஆகும். இவங்களோட இந்த அடக்குமுறைகளுக்கு மீறித்தான் மக்கள் வந்து அந்த ஒரு விரோதத்தெல்லாம் மக்கள் வந்து நங்கி நின்று இந்த போராட்டத்தை ஈடுபடுகிறாங்க. அவங்க வந்து பொலிட்டிக்கல்ன்ற மாதிரி அதில் வந்து அந்த ஒரு புலி சொல்கிறேன் பொலிட்டிக்கல் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் பொலிட்டிக்கல் அப்படின்ற. அப்போ என்ன இது வந்து அரசியலுக்காக தான் செய்யப்படுது? ஏன் அவர் அப்படி சொல்கிறேன்? அரசியலுக்காக செய்யப்படுறா இந்த சக மத குருவார் குறிப்பாக சொல்ல போனால் கிறிஸ்தவ மத குருமார் கொழும்புலேருந்து, அது தமிழாக்கள் இல்லை, சிங்கள மத குருமார் கொழும்புலேருந்து வந்தவங்க வந்து எவ்வளோ தூரம் 450 கிலோமீட்டர் தாண்டி வந்து பிக்குவை சந்திச்சு என்னோட பிக்கு சொல்கிற விஷயம் வந்து காணிக்கார் வந்து சந்திக்கிறதில்லை, மத குருமார் வந்து சந்திக்கிறதில்லை. அந்த நோக்கத்தில் அவங்க வந்து நாங்கள் ஒரு பேட்டியை முடிக்கலாம், பிக்கூட அணுகி பார்க்கலாம்ன்ற பெரியல வந்து 8:30-9 மணி குரூப்பில் போக சொல்லிச்சுன்னா பிக்கு வந்து வலுப்பேர் பூசை நடக்க போகும் வந்த ஃபாதராக்களை நம்பரை வாங்கி வச்சுட்டு விட்டாங்க. நாங்கள் கொழும்புல இருந்தாங்க, நாளைக்கு வேண்டிய பூசை நிமிடம் கொழும்புக்கு திரும்ப போகும். அதுக்காக வெயிட் கொஞ்சம் நேரம் 1 hour வந்து வெயிட் பண்ணலாம்னு சொல்லி பிக்குண்ட பூசையில் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து தொடர்பு நம்பரை கொடுத்துட்டு வந்து 3 மணிக்கு 4 மணி தாண்டியும் அதை வந்து ஒரு அழைப்பையும் மேற்கொள்ளும். அதுக்கப்புறம் 2ஆம் தடவையாகவும் காணி உரிமையாளர் சார்பாக நானும் அவர்களும் வந்து டிஆர்ஐ பக்கம் நோக்கி போனோம். உள்ளதை போய் கதைக்கலாம்ன்ற ஒரு ஆனால் 2ஆம் தடவை வந்து அதை ஏமாற்றத்தோடு திருப்பி அவர் மத உரிமையாரையே சந்திக்க விடவில்லை என்ற இடம் வாங்கி பார்க்கணும் பிரச்சனை. இதில் வந்து அரசியல்ன்றதை தாண்டி மத உரிமை வந்தது. இதில் அரசியல் வந்து இப்போ மத உரிமை பாரு அப்போ பார்த்து பண்ணிக்கல பாரு மத உரிமை அவர் கூட யார் போனாலுமே அங்கே விட போகிறது இல்லை. கதையை மாற்றி மாட்டோம். மத உரிமை போனால் வேறு யார் அரசியல்னு சொல்கிறது, அரசியல்வாதி போனால் மத உரிமை இது மத குழப்பம் பெறும், என்ன குழப்பம் பெறும் மத குழப்பம். இங்கே மத குழப்பம் பெற ஒன்றுமே இல்லை. இது மாதிரி சட்டவிரோத கட்டடம் உள்ளே வந்து வியாச ஒரு கடவுளோ தெய்வத்தை எடுத்தால் அது கட்டடத்தை வந்து அகற்றுறது வந்து பேச வைக்க இருக்கிற உரித்து இதுதான் பேச ஒரு நீங்கள் சாதாரண ஒரு மக்கள் வந்து ஒரு மதில் கட்டினா கூட உடச்சி பண்ணலாம், இல்லையே மாதிரி கட்டினா உடச்சி பண்ணாங்க. அந்த அதிகாரம் வந்து பேச வைக்கிறேன். அதுதான் நாங்கள் இருக்கிறோம். நாங்களாக வந்து அடத்தை போய் விஆர்எல் கை வைக்க போகிறது இல்லை. சட்ட ரீதியில் அவையே வந்து பேசப்படும். அவை வந்து கவர்மெண்ட் வந்து அப்படி ஒரு அற்பம் இல்லாமல் உங்கள்கிட்ட கட்டுப்பாடில் இருக்கிற ஒரு நிலத்தில் வந்து ஒரு வியாபாரம் கட்டப்பட்டான்னு சொல்லி அவையே பேச வைக்கிற கேச போகும். அவைகளால் ஒரு தீர்வை வைக்கும். மக்களுக்கு அந்த காணியை ஒப்படைச்சாங்க. உங்கள்கிட்ட எல்லா ஆதாரங்களும் இருக்கு, சகல ஆதாரம் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு போய் சொல்லி நம்ம நீங்கள் யோசிக்க போகணும். உங்கள்கிட்ட சகல ஆதாரம் உறுதியிலேருந்து தோம்படி நீங்கள் உங்களை தெரியுமா தோம்பனா டெஸ்ட்டு
கிறிஸ்டி 1928 ஆண்டு 1800 ஆண்டு உறுதியோட இருக்குங்க. அப்படி இருக்கீங்க அவ்வளோ பலப்பா இருக்கைகளை வந்து இந்த மத குருவும் மற்ற இராணுவம் நீதி சார்ந்த அமைச்சம் வந்து தங்களை நீதிமன்றத்துக்கு போங்கோன்னு எங்களை கட்டாயப்படுத்தல உங்களுக்கு வழங்கணும். அவங்களோட ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்லாமல் எங்களை போக வைக்கிறாங்க. அந்த நீதிமன்றத்தில் வச்சு எங்களை வந்து நீதிக்கு விரோதமான ஒரு தீர்ப்பை தருவாங்கன்ற நம்பிக்கைலாம் நாங்கள் போகல. ஒரு பயத்திலாம் நாங்கள் போகல. தயவு செய்து இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், இது சம்பந்தப்பட்ட யார் இந்த சூழ்நிலையை மாற்ற முடியுமோ அவங்க நீங்க முதலாவது இது ஒரு இனவாதமா இல்லாட்டி வந்து இது ஒரு வேறொரு அரசியல் ரீதியெல்லாம் பார்க்காம ஒரு மனிதனா பார்த்து ஒரு 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 விஷயத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வாங்க. நன்றி மக்களே, இன்னும் ஒரு காணொலியில சந்திப்போம்.